பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வார்த்தை 19. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே இந்த 3 மணி ஜெபத்திலே நீங்கள் எங்கள் அனைவரையும் ஒன்றாக அரவணைத்து அழைத்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே வல்லமை மிக்க உமது மாட்சியினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தைகளை கவனித்து உமது வார்த்தைகளின்படி நடக்க நீர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றைய பொழுதிலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. முந்தைய நாட்களிலெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தை கொடுத்து அறிவாற்றலையும் கொடுத்து நன்றாக படிக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நோய் நொடியில் விழுந்து விடாதபடி பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுதும் ஆண்டவரே, அவருடைய நோய்களை தொட்டு நீர் குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மட்டுமே பரிசுத்தர், நீர் மட்டுமே உன்னதர், நீர் மட்டுமே தூயவர், மண்ணுலகமும் முழுவதும் உமது மாட்சியினால் நிறைந்துள்ளது என்றும் எஸ்ஐயா 6 அதிகாரம் 3 இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் அப்பா. இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து ஜெபிப்பது உமது சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானுடைய துணையின்படி, உமது வல்லமையினால் எழுந்து ஜெபிக்க உதவி செய்து இருக்கின்றீர். புதியதாக்கும் தூயவரே, புதியதாக்கும் பரிசுத்தரே, எங்களை விடுவிக்க வந்திருக்கும் அன்பு நேசரே, புது செயல்களை செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் மேன்மையாக வைக்கக்கூடிய உன்னதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் நீர் வாழக்கூடிய நாள் முழுவதும் நாங்கள் வாழ வேண்டும். நீர் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்பா. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றீர். அநேக பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டிருக்கின்றீர். அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கின்றீர். அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் அவர்களை உயர்த்தி மேன்மையான இடத்தில் வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் தவறக்கூடிய நேரத்திலும் கூட எங்களை திருத்தி மீண்டும் உமது வழியில் நடக்க எங்களை பழக்க வைத்து இருக்கின்றீர். நாங்கள் உமது சொல் பேச்சு கேட்காமல் நடந்த பொழுதும் கூட நீர் பொறுமையாக இருந்து இந்நாள் வரை எங்களை அரவணைத்து வழி நடத்தி இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூய்மையற்ற உதடுகளோடு வாழ்ந்த நேரத்திலும் கூட எங்களுடைய நாவை தூய்மைப்படுத்தி நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் அது அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எங்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்தது நீர்தான் என்பதை உணர்கின்றோம். ஏனென்றால் உமது சித்தம் இல்லாதபடி எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய முடியாது. உம்முடைய விருப்பம் இல்லாதபடி எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாளை குறித்த கடவுள் நீர் அல்லவா? நாங்கள் இறக்கக்கூடிய நாளையும் குறிக்கக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர். எங்களை நீர் உமது மகனாக உமது மகளாக மாற்றி எப்பொழுதும் பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக ஜெபிக்கும் பொழுதும் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை அரவணைத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக மாறிட வேண்டுமாயும் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய உடல் நிலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உள்ளத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவருடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவரிடம் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன். என் ஆண்டவரை தேடுவேன். என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காகவும் காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரும் மீது மனம் இறங்கி உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று வாக்கு கொடுத்தீரே. ஒவ்வொரு நாளும் புது செயல்களை செய்கின்றீர். இந்த நாளிலும் புது செயல்களை செய்வதற்காக எங்களை தேடி வந்திருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே புது செயல்களை செய்யும் பொழுது நாங்கள் உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். புதியதாய் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஏனென்றால் நீரே பரிசுத்தர். எசாயா 43வது அதிகாரம் 3வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். எங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வம், இஸ்ரவேலை பாதுகாத்ததை போல் எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம், சாத்தானுடைய கட்டுகளை உடைத்து இன்றும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு தெய்வமும் கிடையாது சுவாமி. ஆண்டவரே, உம்மோடு இருப்பது மட்டுமே எங்களுக்கு விருப்பம் ஆண்டவரே. எனவே அதிகாலையிலே உம்மை தேடி வந்து உமது கரங்களை பற்றி பிடித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்திடும் ஆண்டவரே. ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு தடைகள்? ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மகிழ்ச்சி தரக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? எங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? ஒளியாய் கடந்து வரக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை அருள் கூர்ந்து திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, மருத்துவர் என்னை கைவிட்டு விட்டாரே, நான் எப்படி வாழ்வேன்? நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்று சொல்லி உம்மிடம் பொருத்தனை செய்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அநேக பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தாருங்கள். அம்மா, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.